Taste the Daily. வன்னியருக்கான 10.5% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசை கண்டித்து கும்மிடிப்பூண்டியில் பாமக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது யார் முன்புறம் நிற்பது என்பது குறித்து இரு குழுக்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வன்னியர் சமுதாயத்திற்கு அரசு வேலை மற்றும் கல்வியில் 10.5% இடஒதுக்கீடு வழங்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1000 நாட்களை கடந்தும் இடஒதுக்கீடு வழங்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்து வருவதாக கூறி பாமகவினர் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நடைமேடையில் இருந்து ஊர்வலமாக வந்த பாமகவினர் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். இரு தரப்பினர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே குழுமிய போது போலீசார் அவர்களை வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளே நுழைய விடாமல் தடுத்தனர். அப்போது யார் முன்புறம் நிற்பது என்பது குறித்து இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியது. இதனால் வட்டாட்சியர் அலுவலகம் நுழைவாயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இருதரப்பினரும் சமாதானம் அடைந்த நிலையில் இரு குழுக்களும் தமிழக அரசை விரைவாக இடஒதுக்கீடு வழங்காத பட்சத்தில் 1987 நடைபெற்றது போல் பெரிய Taste the Daily.